இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ரிவ்யூ தான். நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத டெலகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் ஸ்விங் 25,450 ரேஞ்ச் பிரேக் ஆனதுக்கு நம்மளுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,350லேருந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஹைக்கு மேலே 2600 இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,800 இருக்கும்போது அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 26,300 ரேஞ்ச் வரைக்குமே மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்விங்கை இந்த இடத்துல நம்ம எப்படி ரீட் பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இப்படி கிடச்சிருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு இந்த ரீடெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.382லேருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பெரிய அளவுக்கு கீழே ரீடெஸ்ட்மெண்ட் வரல. அட்லீஸ்ட் ஒரு 25,500 வரைக்கும் வந்திருந்தால் நல்ல என்ட்ரியாக இருந்திருக்கும். மொமெண்டம் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக உள்ளுக்குள்ளே மைனஸ் ஸ்விங் மூவ் ஆன் ஆயிருக்கு. இப்போ 1 ஹவரில் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். பிஓஎஸ் ரிட்டன் டு பிளாக் இந்த லோவை பிரேக் பண்ணாமல் என்ட்ரி எடுத்துகிட்டு அப்சைடில் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசன்ட் ஹையை வந்து பிரேக் பண்ணும். இப்போ இந்த ஹை பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெப் எக்ஸ்டென்ஷன் மூலிமா நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபெப் எக்ஸ்டென்ஷன் மூலிமா பாருங்கள், ப்ரீவியஸாக க்ரியேட் ஆன லோ வந்து பார்த்திங்கன்னா 25,300. இப்போ நம்ம இங்கேருந்து ரீசன்ட் ஹை இருக்குல்லங்க அங்கே எடுத்துகிட்டு இப்போ கரண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஸ்விங் அப்படின்னா 25,850. இப்போ இதை கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 26,900 வரைக்குமே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஷுவர் ஷார்ட் டார்கெட் அப்படின்னா 26,500 ஃபஸ்ட் டார்கெட். இப்போ இதே லெவலில் மெயின்டைன் ஆகுது. 25,900 பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து 26,900 வரைக்குமே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து கால் ஸ்ப்ரெட் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 பாயிண்ட் 25,900. இப்போ நீங்கள் வந்து டிசம்பர் மந்த் எடுக்கிறதுக்கு பதிலாக ஜான்வரியோ பிப்ரவரியோ எடுத்துட்டிங்கன்னா சேஃப். இன்கேஸ் தப்பாகி மார்க்கெட் கீழே இறங்கினா கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது எப்படி பண்ணணுன்னா நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அட் த மணி 26,200 காலை வந்து பை பண்ணிக்கணும். பை பண்ணிவிட்டு ஒரு 300 or 400 பாயிண்ட்ஸ் தள்ளி 26,500 கால் வந்து செல் பண்ணிக்கணும். அப்போ வந்து இந்த பொசிஷன் எப்படி க்ரியேட் ஆகும்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆக நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு ஃபிக்ஸட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே நம்மளுக்கு இருக்கும். இது வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அது பார்த்துட்டு பண்ணுங்கள். ஆப்ஸ்டாவில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட வியூ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டவுன் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரீசன்ட் லோ 25,850 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 25,300 ரேஞ்ச் வரைக்குமே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸ் வந்து க்ரூஷியலாக இருக்கும். மேலே பிரேக் ஆகுதா இல்லை கீழே பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருந்தோன்னா 4 hour சார்ட்டில் வந்துட்டு 58,500 ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகிருக்கு. நமக்கு அதுக்கான ட்ரேட் ரேஞ்ச் வந்து 57,200 ரீசன்ட் ஹை 59,400 மார்க் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட் கீழே வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு மூவ் ஆகணும்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டே கொடுக்கல. ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்விங் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது லோயர் டைம் ஃப்ரேமில் போனீங்க அப்படின்னா என்ட்ரி நல்லா தெரியுங்க பாருங்கள். இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இங்கே கீழே இருக்கக்கூடிய 57,200க்கு வரல. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்விங்குக்கு மார்க்கெட்டிங் என்ட்ரி எடுத்துகிட்டு மூவ் ஆன் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள். இப்போது இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 60,200. அப்போது ஓவர் புல்லிஷாக இருக்குது. நம்ம வந்து செல் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரீசன்ட் லோ
58,600க்கு கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகும்போது தான் டவுன் சைட் மூமெண்டம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிள் சினாரியோஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து புல்லிஷை ட்ரேட் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் நம்மளுக்கு டவுன் சைடில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு செல் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆகணும். இப்படி ஃபார்ம் ஆனால் தான் செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வித் ஹெட்ஜிங்கோட கரெக்டான லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வியூஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா மூவ் ஆன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.